ஹாய், இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் வத்த குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நான் இந்த ரெசிபிக்கு ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், தனியா, கடலைப்பருப்பு, மிளகு, வெந்தயம், மஞ்சள் தூள், உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், காய்ந்த மிளகாய், ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு லெமன் சைஸ் புளி கரைசல், ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி, ஒரு 50 கிராம் பூண்டு. ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அரிசி சேர்த்துக்கிறேன். இது கூட தனியா, ஜீரகம், வெந்தயம், மிளகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு எல்லாமே ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு. இதில் சேர்த்து வச்சுருந்த அரிசி நல்லா பாருங்கள் புரிஞ்சு வந்துடுச்சு. அந்தளவுக்கு வறுபட்டுருக்கணும். இதில் இருக்கிற அரிசி வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டுருக்கணும். இது நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட நான் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியோடு நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ ஒரு வாணலில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, 50 கிராம் பூண்டு, ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினோன்னே 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. இது கூட தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு கொதி வந்தோடனே புளிக்கரைசல் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு. இப்போ அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டு, தேங்காயெல்லாம் அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இது ஒரு பக்கம் கொதிக்கட்டும். ஒரு பேனில் ஒரு 6 காஞ்ச மிளகாய் நான் சேர்த்து வறுத்துக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டுட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த வறுத்த காஞ்ச மிளகாவை அந்த குழம்புல நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ திருப்பி அதே பேனில் அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் வறுத்து திருப்பி அந்த குழம்புல நான் சேர்த்துக்கிறேன். லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த குழம்புல சேர்த்துக்கிறேன். இப்போது 50 கிராம் இருக்கும். இது சுண்டக்காய் வத்தல். இது நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுப்பெடுத்துச்சு. இதையும் நான் சேர்த்து குழம்புல மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இது ஒரு கொதி வரட்டும். எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வர வரைக்கும் ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 துண்டு சின்ன வெல்லம் சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு 2 வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதோட காரத்துக்கும் நல்லா பேலன்ஸ் ஆகும். அதுக்காக தான், காரமும் புளிப்பும் பேலன்ஸ் ஆகிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம், சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ்.